தலைவன் ஒரு படையை வழிநடத்தினால் அது படையா இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது. அது புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பிச்சு எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும். இவ்வளவு பேர் செத்து கிடக்கிறான். மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா? இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு, நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராதா? இல்லை, அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே, அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியும்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க முடிவு. அது எனக்கு அதில் கருத்து இல்லை. அவங்க